அரக்கோணம் அருகே நீர்நிலையை சீரமைக்க கோரி காலி குடங்களுடன் அரசு பஸ்ஸை சிறைபிடித்த கிராம மக்கள் 2 மணி நேரம் பரபரப்பு. ராணிப்பேட்டை மாவட்ட அரக்கோணம் அடுத்த கீழ்ப்பாக்கம் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதி மக்களின் குடிநீர் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு அங்குள்ள சிறுகுளம் முக்கிய நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக குளம் முற்றிலும் வறண்ட நிலையில் காணப்படுவதாகவும் அதனை தூர்வாரி சீரமைக்க வேண்டுமென ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். இதன் காரணமாக அருகாமை பகுதிகளில் உள்ள நீர்நிலைகளில் இருந்து தண்ணீர் எடுத்து வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அங்கு தண்ணீர் எடுப்பதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கீழ்ப்பாக்கம் பகுதி மக்கள் இன்று காலையில் காலி குடங்களுடன் சாலையில் திரண்டு அரக்கோணத்தில் இருந்து கனகம்மா சத்திரம் நோக்கி சென்ற அரசு பேருந்தை திடீரென சிறைபிடித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அரக்கோணம் நகர காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீர்நிலையை சீரமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த சம்பவத்தால் சுமார் 2 மணி நேர பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. நீண்ட நாட்களாக நிலவி வரும் குடிநீர் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். அவன் வந்தே பாருங்க நின்றான்னு சொன்னா